الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணின் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை குறித்து ஏராளமான செய்திகளை, ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் அதிகமான நீங்கள் நன்மை செய்யுங்கள், இந்த மாதத்தை நீங்கள் வீணாக பிடித்து விடாதீர்கள், அது மிகப்பெரிய கைசேதமாகும், இப்படி ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். நன்மைகளை செய்யுங்கள், நன்மைகளை கவனமாக இருங்கள், நன்மைகளை இழந்து விடாதீர்கள், இப்படி நன்மையை பற்றிய அதிகமாக ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதத்தில் நம்ம அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மொழிகள் இருந்து நமக்கு தெரிகின்றது. இப்படி இருக்க இப்ப நம்ம 4 ரக்காத் தொழுதுட்டோம், மிச்சம் 4 ரக்காத் இருக்கு. சில இடங்கள்ல பார்த்து சொன்னால் ஒரு 6 மணி நேரமோ 20 நிமிடமோ பயான் சொல்வார்கள். சில இடங்களில் தொழுகை முடிந்த பிறகு, வித்திரு தொழுகைலாம் முடிந்த பிறகு இறுதியாக என்ன செய்வார்கள்? பயான் செய்வார்கள். இந்த பயான் என்பது கடமை கிடையாது, கடமைதான். தொழுகைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மாதத்திலே 20 தொழுகை தொழுங்கள். மன்பாவ ரமலான ஈமான வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலானுடைய மாதத்தில் யார் இரவு நேரத்தில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று இரவு தொழுகையை பற்றி வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நீங்கள் நின்று வணங்குங்கள், இரவு நேரங்களில் இரவு தொழுகை தொழுங்கள் என்று ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்க எதற்காக அந்த பயான்? ஏன் இவர்களும் டைம் கடத்துவதற்காக வேண்டியா? நேரம் போகவில்லை, ஒரு மணி நேரம் அப்படியே கொண்டு வந்துடணும் என்பதற்காக வேண்டியா என்று சொன்னால் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் மக்கள் கூடுகின்றார்களோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக. நாமெல்லாம் குழுமி இருக்கின்றோம் ஒரு நன்மைக்காக, ஒரு வணக்கத்திற்காக. மற்ற நாடுகளில் போல நம்ம பார்க்க முடியாது. அவர்களால் குழுமி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு அறிவுரை சொல்வார்கள், போதனை செய்வார்கள், இறையச்சத்தை பற்றி பேசுவார்கள், ஈமானை பற்றி பேசுவார்கள். இஸ்லாம் கேட்டு கேட்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், வணக்கமெல்லாம் கிடையாது. ஆரம்பமாக இறை செய்தி வந்தது அல்லவா? வணக்கத்தை பற்றியா வந்தது? மக்களிடத்தில் இஸ்லாத்தை நீங்கள் சொல்லுங்கள், ஈமானை பற்றி சொல்லுங்கள், இறையச்சத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டால் அவனுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அமையும், எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும், எப்படியெல்லாம் சோதனைகள் வரும், அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டால் மறுமையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, நன்மைகள் என்ன, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன, இதை பற்றியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவக்க காலத்திலே பேசி வந்தான். அவர்கள் கேட்டு கேட்டுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பொதுவாக எதுவுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல மாட்டான். ஒரு வணக்கத்தை நாம் செய்கின்றோம் சொன்னால் அந்த வணக்கத்தை விளங்கி ஒரு மனிதன் செய்வானால் அதற்கு தான் முழுமையான கூலி. தொழுகை இருக்குது, தொழுகை சொல்லிட்டு அங்க போய் திருமறை குர்ஆன்ல நீங்கள் தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள்,
அப்படி 19 அல்லாஹ் சொல்லல. அதற்குண்டான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்தான். எப்ப தொழுகணும், எப்படி தொழுகணும், யாருக்கு தொழுகை கருவி, யாருக்கு தொழுகை சலுகை, தொழுகை விடுவதால் என்ன பாவம், தொழுதால் ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது மறுமையிலே, தொழுகையில் என்ன சலுகை இருக்கின்றது, பிரயாணத்தில் எப்படி தொழுக வேண்டும், தண்ணீர் இல்லாவிட்டால் எப்படி உதவு செய்ய வேண்டும் தொழுகைக்காக, இப்படி தொழுகை பற்றியான ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதற்கு காரணம் என்ன? விளக்கி நீங்கள் செயல்படணும். அப்பதான் முழுமையான நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லவா, ஃபவைலுல் முஸல்லி, தொழக்கூடியவர்களுக்கு கேட்டுதான் நரகம் தான் என்று சொன்னான். ஏன் சொன்னான்? அல்லதீன அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தொழில் கவனமற்ற நிலையில் தொழுகின்றார்களோ, பொதுபோக்காக தொழுகின்றார்களோ, வேண்டா வெறுப்பா தொழுகின்றார்களோ, சட்டங்கள் தெரியாமல் தொழுகின்றார்களோ, அதனுடைய நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு கேள்வி நல்லா சொல்லலாம். அவர்கள் சாதாரண தொழுகை நம்ம கடந்து செல்கின்றோம் அல்லவா, அவருக்கு அந்த தொழுகை பற்றியான ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்வதற்கு காரணம் அந்த நன்மையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பு இருக்கின்றது, நோன்பு கடமை. இந்த மாதத்தில் எல்லா மனிதனுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு கடமை? எல்லா நேரத்திலும் நோன்பு வைக்க முடியுமா? ரமலானுடைய நோன்பு கடமையான நோன்பு இந்த மாதத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டும். யார் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், யாருக்கு கடமை, யாருக்கு சலுகை, யாருக்கு விதிகளுக்கு, அது யாருக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும், நோன்பை விட்டால் யார் பரிகாரம் செய்ய வேண்டும், யாரும் செய்யக்கூடாது, இப்படி எல்லா விதமான சட்டங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த நன்மைகளை புரிந்து அறிந்து செய்தால்தான் நன்மைகளை மறுமையிலும் முழுமையாக பெற்றுக் கொள்ளும் இறைவனிடத்திலே. இப்படி எந்த நீங்க சட்டங்களை எந்த ஒரு நன்மையை எடுத்துக்கொண்டாலும் விளங்கி செய்தால்தான் அதற்கு அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலி கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறுதான் வந்து சொல்லி தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதத்துல நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தை அதிகமாக நன்முபதேசங்கள் செய்திருக்கின்றார்கள். நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஃபத்திஹத் அபூ ஸலால், வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கின்றான். ரஹ்மத்துடைய வாயிலை திறந்து வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் போதனை செய்கின்றார். இந்த மாதத்தில் அவர் கேட்டு கேட்டுதான் இஸ்லாம். அதனால்தான் ஒரு 20 நிமிடங்கள் என்ன செய்கின்றது, இந்த பயானுக்காக ஒதுக்கப்படுகின்றது. நன்மைகளை எப்படி செய்ய வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதற்காக நேரத்தை ஒதுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில 15 நாள் நமக்கு பயான் கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம 3 தலைப்பாக தேர்வு செய்திருக்கின்றோம். அது முதலாவது தலைப்பாக நன்மைகளை நிறைந்து செய்வோம் என்ற தலைப்பு முதல் தலைப்பு. அடுத்ததாக முக்கியமான ஒரு செய்தி, நாம மார்க்கத்தை கேட்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ தொழுகிறோம், 4 கண்டா தொழுறோம், உடம்புலாம் அழுப்பா இருக்குது, கைகாலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அப்படியே சாஞ்சிடும், லைட்டா தூங்கிடும், அப்படி இல்லாமல் மார்க்கத்தை செவிதாழ்த்தி நீங்கள் கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு நிர்வாகத்தில் உள்ளவர்கள் சிலர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். மார்க்க சம்பந்தமான கொஞ்சம் சொல்லக்கூடிய குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, சொல்லக்கூடிய வரலாறுல இருந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியை சரியான முறையில் பதில் எழுதி என்ன செய்யணும், பெண்கள் பகுதி சரிதான், ஆண்கள் பகுதி சரிதான், ஒரு வாடி வைக்கப்படும். இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதை நீங்க எழுதி என்ன செய்யணும், நாளைக்கு அட்ரஸோட, ஏன்னா சில ஆள் ஆர்வத்துல 2-3 என்ன செய்வாங்க, எழுதி போட்டுருவாங்க. அப்படி இல்லாம அட்ரஸோட பேர் எழுதி என்ன செய்ய வேண்டும், வாடியில போட்டு வேண்டும். அது மறுநாள் நாளைக்கு என்ன செய்வாங்க, எடுத்து பார்ப்பாங்க. குழுக்கள் முறையில யார் வேணும்னு கலந்து கொள்ளலாம். குழுக்கள் முறையில தேர்வு செய்யப்படும். யாருக்கு அது பேர் வருகின்றதோ அவர்களுக்கு பரிசீலனை செய்யப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்களுக்கும் சரிதான், பெண்களுக்கும் சரிதான். இது எதற்காக? ஊக்கப்படுத்துவதற்காக. பயான நல்ல செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், மார்க்கத்தை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நிர்வாகத்தின் சார்பாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய இந்த நோம்பை பற்றி ஃபர்ஸ்ட் தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நோம்பை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருடம் கேட்கக்கூடிய செய்திதான், நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். நோன்பு வந்து அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கம். அல்லாஹ் நமக்கு விதியாயிட்டு ஆவணும் குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன் சென்ற சமுதாயத்திற்கு நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதற்காகதான் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அது நோன்பு வந்து நமக்கு கடமை. தொழுகை எப்படி கடமையோ அதே போன்று நோன்பு கடமை. இந்த கடமையான அந்த நோன்பு இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், 1 மாத காலம் எல்லாத்தையும் தியாகம் செய்தால், அந்த தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், நம்ம ஓய்வை தியாகம் செய்கிறோம், எல்லாத்தையும் தியாகம் செய்துதான் அந்த ஒரு நன்மையை பெற முடியும் இல்லையா? இல்லைன்னா பெற முடியாது. அப்ப இந்த நாம செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடு, இந்த நோன்புங்கிற வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவன் நமக்கு கூலி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். அவர்கள் செய்தார்கள், அந்த அவர்கள் எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க, நாம இப்படி செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு புதுமையான எதுவும் உள்ள புகுத்தி விடக்கூடாது. அப்படி இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் முழுமையான நமக்கு என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. பெரும்பாலும் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுவான், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராத சில செயல்களை புகுத்தி விட்டோம் என்று சொன்னால், விதாத் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி புகுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த நன்மை அல்லாஹ்விடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் வேஸ்டா என்ன செய்வோம், தாகித்து பசித்து இருக்குது அதோட இருக்க முடியும். நீ தாகித்து இருந்தாய், பசித்து இருந்தாய், அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படிதான் வரும். நீ நோன்பு இருந்தால் என்று வராது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல வலா துபதிலு அஅமாலக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன நமக்கு கட்டளையிட்டார்களோ அதை தவிர நீங்க எதுவும் செய்யாதீங்க. அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாது, எல்லாமே போயிடும், எல்லாம் அழிந்து போயிடும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு செயலை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டால், எல்லாம் ஒட்டுமொத்தம் அழிந்து போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். நோன்பு ஒருவருக்கும் அல்லாஹ்வுக்காக நோன்போம். அல்லாஹ் ஒரு கடமையான ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லியிருந்தா, வணக்க வழிபாடுகளை செய்ய சொல்லியிருந்தான்னு சொன்னால் அதற்கு முன்னால் எல்லா சட்டங்களையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருவான் தூதர் மூலமாக. எதுவுமே நிச்சயத்தை அல்லாஹ் வைக்க மாட்டான். இதை மறந்துட்டா அப்படின்னா சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் சரியா சொல்லியிருப்பான். ஆதாரப்பூர்வமான செய்தியோட நமக்கு சேர்ந்து இருக்கும். நாம என்ன செய்வோம், காலகாலத்துல இப்படிதான் எல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க, நானும் அப்படி செய்வோம். அப்ப விதாத்தான காரியங்கள் அதிகமாக நம்ம என்ன செய்யறோம், புழக்கத்துல புழக்கத்துல அந்த அடிப்படை பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு வருடமும் பெரிய பெரிய ஜவுளி கடைகளை பார்த்தோம்னா ஒரு அட்டையை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாசம் நோன்புடைய சகல் முடிவு, நோன்பு ஆரம்பம், நோன்பு முடிவு, நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இப்படி எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. இவன் நோன்பு ஆரம்பம் எப்ப ஆகுது அப்படின்னு சொன்னா 5:23 பாகு. அதுல என்ன போட்டிருக்கோம், 4:59 சகல் முடிவு போட்டிருக்கோம். ஏறத்தாழ 24 நிமிடங்கள் இருக்குது. இந்த 24 நிமிடங்கள் நம்ம சாப்பிடாம குடிக்காம அப்பவே நம்ம என்ன செய்யறோம், நமக்கு நாமே ஒரு தடை விதித்துக் கொள்கிறோம். அல்லா ஒரு விஷயத்த சொல்றான், இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இது யாரு சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் போல நம்ம கற்று தரவே இல்லை. எப்போ ஃபஜ்ர் ஹத்தா யதபையன லக்குல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது வானம் வெளுத்தவுடன், தெளிவாக ஆனவுடன் நீங்க என்ன செய்யுங்கள், நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிய. குடிப்பதை, உண்ணுவதை, பருகுவதை, உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் 20 நாளுக்கு முன்னாடி நாம என்ன செய்வோம், அந்த அட்டையை பார்த்து அதை ஃபாலோ பண்றோம். அதுக்கு கூடாது. அதே போல நோன்பு திறக்கிறது, சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறந்துருங்க.
அதான் பக்தியுடைய ஆரம்பமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சகரை பிற்படுத்துங்கள், சகரை பிற்படுத்துங்கள், அதேபோல் நோன்பு திறப்பதை விரைந்து செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இதுல சரியான முறை நம்ம பின்பற்றுறது இல்லை. அந்த அட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொன்ன பிறகு நம்ம நோன்பு திறக்கிறது. அதாவது நம்ம ஆரம்ப நேரத்துல பாங்கு சொல்லிடுவோம். அந்த நேரத்துல நோன்பு மற்ற பள்ளிவாசல் பார்த்தோம்னா ஒரு 6 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் வரை தாமதித்து தான் சொல்லுவாங்க. அப்ப அது வரைக்கும் என்ன செய்வோம், நம்ம தாமதப்படுத்துறோம். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சா கேட்டா என்ன சொல்லுவாங்க, பேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பேண்டுதல் இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் பேண்டுதல் இல்லாம இருக்காங்களா? இந்த அதிக பிரசித்தம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல என்ன செய்ய கவனமா இருக்க வேண்டும். அனைவரும் பார்த்தோம் என்று சொன்னால் சமர்ல சாப்பிட்டு என்ன செய்வாங்க, நீயத்துன்னு ஒண்ணு வைப்பாங்க. நீயத்துனா என்ன? இஸ்லாம் நீயத்துல என்ன சொல்றது? எழுந்து நடைபெறுதான். காலையில இதனால இந்த அதிகாரம் எழுந்திருக்க சக நேரத்துல எழுந்திருக்க கிடையாது. இப்ப நோன்பு வந்துச்சு எழுந்திருக்க காலையில் எதற்காக நைட்டு படுக்கும் போது எப்படி என்ன எண்ணத்தோட படுக்கிறோம்? காலையில சகருக்கு என்ன நோன்பு வைக்கணும், சகருக்கு எழுதணும். அதுதான் நீயத்து. உள்ளத்தில் நம்ம என்ன வந்து விட்டாரோ அதுதான் நீயத்து. அப்படின்னா என்ன வழங்கி குறைக்கிறோம்? நீயத்துனா சாப்பிட்ட பிறகு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், அதுக்கு ஒரு துவா இருக்கின்றது. நவைத்து சௌபாவதின் அதாயி ஃபர்தில் ரமலான் ஆதி சனத்தில் இல்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை குறிக்க நியத்து செய்கிறேன். இப்படி இது வச்சாதான் நோன்பு கூட வழங்கி வைக்கிறார். இல்ல, இஸ்லாமிய மார்க்கம் எண்ணத்துல மனசுல வந்துட்டாலும் அதுதான் நியத்து. நம்ம அந்த எண்ணத்தோட தான் காலையில் அதிகாரம் எழுதிக்கிறோம், சகல் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எழுதியிருக்கிறோம். அதே போல நோன்பு திறக்கும் போது பார்த்தோம்னா அதுக்கு ஒரு துவாவும் ஓதுவாங்க. அல்லாஹ் கலக்க சுந்து ஒலி காமந்து வாழைக்க தவக்கல்து வாழா ரிசுக அஃதர்து ஃபதகபல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பு உன்னையே நம்பிக்கை கொண்டேன், உன்னுடைய ரிசுகை கொண்டே உன்னுடைய உணவு கொண்டே நோன்பை தருகின்றேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வார். இப்படி மார்க்கத்துல ஹதீஸ் இருக்குது, அந்த வாசகம் வருது. ஆனா ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. அது என்ன சொல்லி நோன்பு திறக்கணும்னு சொன்னால், நம்ம எப்பவுமே உணவு சாப்பிடும் போது என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹ் சொல்லுவோம். அப்படிதான் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கின்றார். இது போன்ற செய்திகள்லாம் வருது, புகார்ல சில கிதாபுகள்லாம் வருது. ஆனா ஆதாரப்பூர்வமான செய்தி இதெல்லாம் கிடையாது. அப்ப இதையும் நம்ம கவனித்துக் கொள்ளணும். இதெல்லாம் செய்கின்ற பொழுது இது ஒரு பிதாத்தா மாற்றிட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டு வச்ச அந்த அமல்லாம் எல்லாமே வீணா போயிடும். அப்ப வீணா போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த மாசத்துக்குள்ள கழிச்சுக்கிறோம், நோன்பு வச்சுக்கிறோம். நோன்பு எதற்காக வைக்கிறோம்? மறுமையில அல்லாஹ்விடத்திலே ஒரு கூலி கிடைக்க வேண்டும், பரிசு கிடைக்க வேண்டும், அவனுடைய கடமை நான் சிறப்பான முறையில் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு வைக்கிறோம். அப்ப இந்த நோன்பு என்ன செய்யக்கூடாது? நாமளும் என்ன செய்யக்கூடாது? அதை பாழாக்கி விடக்கூடாது. அது இந்த விஷயத்தை மனசில் கவனமா இருக்க வேண்டும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு நேரத்துல 2 பாங்கு சொல்லும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள் நபி தோழர்களுக்கு. அப்ப இந்த நாள் நம்ம பார்க்கிறோம், அந்த காலத்துல பாங்கு சொன்ன 2 பாங்கு சொன்னோம்னா அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால சொல்ல வேண்டிய சகருக்கு எழுப்பிட வேண்டிய சூழல் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை, இப்ப அப்படி கிடையாது. எங்க படுத்தாலும் நம்ம சொன்ன டயத்துக்கு எழுப்பி விட்டுரும். செல்லு மொபைல் எழுப்பி விட்டுரும். அலாரம் வச்சோம்னா போதும். எத்தனை அலாரம் வேணா வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கொடுத்து 5 நிமிஷம் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த காலத்துல அப்படி இல்லை. அதனால அப்படி செஞ்சா அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்துட்டாருன்னு சொன்னால் அது இறுதி வரைக்கும், உலக அழிவு நாள் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கடைபிடிக்கிற சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படி அல்ல. அது அந்த சுண்ணத்தை யாருமே பெரும்பாலும் கடைபிடிப்பதில்லை. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வாங்கு சொல்வார்களானால் நீங்கள் உண்ணுவதையும் குடிப்பதையும் நிறுத்தி விடாதீர்கள். எதற்காக சொல்கிறார்கள் சொன்னால், தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக சொல்கிறார்கள். நீங்கள் தொழுதுட்டு இருந்தால் தொழுகையை முடிப்பதற்காக சொல்கிறார்கள். நீங்கள் சாப்பிட்டால் சாப்பிட்டு தொழுதுட்டே இருக்கீங்க, அதை நிறுத்திடாதீங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் வாங்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? சகரை நிறுத்தி உணவு அருந்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் ஃபஜ்ருக்காக வாங்கு சொல்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
எந்த விதமான புதுமையான ஒரு எந்த விஷயமும் உங்களை புகுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது போன்ற விஷயங்கள்ல நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தணும் என்று சொன்னால் மறுமையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்த வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த நோன்புக்கும் முழுமையான கூலி அல்லாஹ் ரப்பல் வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் இதை கவனம் செலுத்திவிட்டு அதை போன்று நாம் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு வல்ல அல்லாஹ் அனைவரும் நல்லது புரிவானாக. அடுத்ததாக இன்றைய கேள்வி என்னன்னு சொன்னால், பாங்கு 2 பாங்கு சொல்லணும்னு சொல்லுங்க, அது சஹர் பாங்கு யாரு அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள், ஃபஜ்ருடைய பாங்கு யாரை நியமித்தார்கள்? இதுதான் இன்றைய கேள்வி. இதை எழுதி அட்ரஸ் சொல்லி வாழில நாளைக்கு போய் ஃபஜ்ர் சஹர் பாங்கு யாரை சொல்ல சொன்னார்கள், அதே போன்று ஃபஜ்ருடைய பாங்கு யாரை சொல்ல சொன்னார்கள் அப்படிங்கிறது இன்றைய கேள்வி. அடுத்ததாக இந்த நோன்பு ரமலானுடைய மாதத்தில் நம்ம சஹர் வைத்திருப்போம். அதனால் பாங்கு 5:23 பாங்கு, அதுல இருந்து 10 நிமிஷம் 33க்கு காலையில் ஃபஜ்ர் தொழுகை நடைபெறும். அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது.